அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா, இல்லை கௌரியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட மாசாணி அம்மனை பிடிக்குமா, இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமா, இல்லை நம்மளோட கனகதுர்க்கை அம்மனை பிடிக்குமா, மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சத்யா டாக்டர், நம்ம அசோக்கு, நம்மளோட ஆவுடையப்பன், அகிலா காவேரி, நம்மளோட வீணா போன வீணா, இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் நம்ம எதிர்பார்க்குறத விட எதிர்பார்க்காத விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் போல் அதனோட சீரியலாக வந்து இப்போ துர்கா சீரியலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியலை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த வாரம் இருந்த மாதிரி எந்த வாரமும் இல்லைங்க. நம்மளோட இப்போ துர்கா மேலே கனகதுர்க்கை அம்மனே அப்படியே இறங்கி வந்த மாதிரி ஒரு ஆவேசமான உருவத்தில் இன்றைக்கி வந்து நம்மளோட துர்காவை காட்டியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எப்படின்னா, நம்மளோட கனகதுர்க்கை அம்மனோட கோயில் சிலையை திருடுறதுக்காக அந்த ஜமீன் ஆவுடையப்பனும் கூட அவங்க ஜனாவ தம்பியும் 50 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அநியாயமாக ஒரு ஊரையே காவல் காத்திருந்த நம்மளோட அம்மனை வந்து கட்டுப்படுத்தி ஒரு சூளத்தில் இறக்கி அதை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அதை கொண்டு போய் கடைசியில் ஆற்றுலையும் விட்டுட்டாங்க அந்த சாமியோட உயிரவை. இந்த காலன் மந்திரவாதி இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பண்ணான்னு தெரியலைங்க. இந்த காலன் மந்திரவாதி எப்போ சாவான்னு தெரியலைங்க. அதுவும் 9 சூரனை எரும தலையில் அடக்கி அதை கொண்டு போய் கோயிலில் பிரதட்சணை பண்ணி நம்மளோட காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாசாணி அம்மனையும் சேத்துல கட்டி வச்சுட்டான். இதனால் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட துர்க்கை அம்மன் வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு தெரியலைங்க. நம்மளோட துர்கா ரூபத்தில் இருக்கிறது உண்மையான துர்காவே கிடையாதுங்க. அவங்க வந்து தெய்வ பிறவியாக வந்திருக்கிறது அம்மனே தான் வந்திருக்கு. அதனோட சக்தியை வெளிக்கொண்டு வரதுக்காக மாசாணி அம்மனே உருவெடுத்து வந்திருக்கிறாங்க. துர்க்கை அம்மனுக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஆவுடையப்பனையும் ஜனாவும் மொத்தம் ஜமீன் கூட மொத்தமாக அழிஞ்சா கூட இந்த விஷயத்துக்காக தப்புன்னே சொல்ல மாட்டேங்க. இதில் வந்து இப்போ அடுத்து என்னென்ன நடக்குன்ட்டு அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.